நம்ம எல்லாருமே நல்லா ஷூ போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி ஜம்முன்னு என்ன செய்யணும், கரெக்ட் டைத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும். வருவீங்களா எல்லாரும்? ஷூ இல்லாதவங்கலாம் ஷூ வாங்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எல்கேஜியில் தான் அந்த யூனிஃபார்ம் இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து என்ன செஞ்சிடணும், கரெக்டாக என்ன செஞ்சிடணும், வாங்கி ப்ராப்பர் யூனிஃபார்ம் செட்டோடு நம்ம ஸ்கூலுக்கு வரணும். ஓகே தானம்மா? அதுக்கப்புறம் காலையில் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திங்க. என்ன எந்திரிச்சு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். கண்டிப்பாக டாய்லெட் போகணும். டாய்லெட் போகாமல் யாரும் ஸ்கூலுக்கு வரக்கூடாது. நம்ம சாப்பிட்ற கழிவுகளை நம்ம அப்பப்போ என்ன செய்யணும், வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும், டாய்லெட் போய் நல்லா ப்ரெஷ் பண்ணி குளித்து சாமி கும்பிட்டுட்டு நல்ல சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சிடணும், அம்மா அப்பா தாத்தா யாராச்சும் இருந்தால் ஸ்கூலுக்கு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வரணும். ஓகே தானம்மா? எல்லாரும் அப்படி தான் செய்யணும். அதுக்கப்புறம் பாய்ஸுக்கு ஒரு அட்வைஸு, முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த ஜிப்பு வைக்கிறத, அதாவது அந்த ஜிப்பு வைக்கிறத தவிர்த்துட்டு இந்த பட்டன் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவரை வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இனிமேல் தைக்கும் போது பேரண்ட்ஸு என்ன செய்யுங்க, கொஞ்சம் பட்டன் வச்சு தைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இன்னர் யூஸ் பண்ணணும். இன்னர் யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. யூரின் போனீங்கன்னா கையை நல்லா கழுவணும். அங்கே தண்ணி தான் இருக்குல்ல, நிறைய தண்ணி இருக்குல்ல, பைப்பில் தண்ணியை கழுவிட்டு தான், கையை கழுவிட்டு தான் என்ன செய்யணும், வரணும். எல்லா வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கவனம் இல்லாமல் இருக்கிறது, கான்சியஸ் இல்லாமல் இருக்கிறது தான். என்ன செயல் செய்யும் போதும் நம்ம கவனத்தோடு இருக்கணும். யூரின் போகும்போதும் ஜிப்பை அவுக்கும் போதும் நம்ம என்ன செய்யணும், கான்சியஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்பயுமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மிஸ் என்ன பாடம் நடத்துதாங்க, அதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத கவனமாக இருந்தாலே நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நேற்று ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோமா, நேற்று ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம்ல, பிளைண்ட் ஸ்பாட். அதாவது வண்டியில் போகும்போது ரோட்டில் போகும்போது என்ன செய்யணும், கவனத்தோடு போகணும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட்டு. நம்ம குற்றாலத்துக்கு போவீங்களா? எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, குற்றாலத்துக்கு உங்களை கூட்டு போவாங்க. குற்றாலத்துக்கு கூட்டு போனோடனே ஃபால்ஸில் தண்ணி விழும். நம்ம வேகமாக போய் என்ன செய்வோம், குளிக்க போவோம். அப்போ தண்ணி பட்டு பட்டு இந்த பாறை வழுக்கும். அதனால பார்த்து நடக்கணும். ஒன்றாவது விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், தண்ணி நல்லா விழுந்துட்டு இருக்கும். நம்ம போய் உள்ளே போய் என்ன செஞ்சிருவோம், கரெக்டாக நின்றுடுவோம் குளிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு எதிர்த்தாப்புல என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை சுற்றி என்ன செஞ்சிருவாங்க, ஆட்கள் நின்றுடுவாங்க குளிக்கிறதுக்கு. அந்த ஃபால்ஸ் விழுற சத்தத்தில் எல்லாருமே என்ன செய்வாங்க, கண்ணை மூடிட்டு தான் நிற்பாங்க. நம்ம உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது, நம்மளை சுற்றி ஆள் இருக்கும்போது. அதனால் எப்போ நம்ம வெளியில் வரணும்னு நினச்சாலும் வரதுக்கான ஒரு இடத்துல தான் நம்ம குளிக்கணுமே தவிர உழுகில் குளிக்கக்கூடாது. இதே மாதிரி ஒரு கொடுமையான இன்சிடென்ட் நடந்து போச்சு 2 நாளைக்கோ 3 நாளைக்கு முன்னால். ஒரு 52 வயசு ஒரு அம்மா குற்றாலத்தில் குளிக்க போயிருக்காங்க. அவங்க உள்ளே போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தண்ணி மேலே விழுந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள சுற்றி ஆட்கள் நின்றுட்டாங்க. அவங்களால அந்த ஆட்களை கடந்து வெளியில் வர முடியல. ஏன்னா நம்ம தள்ளுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. வெளியில் உள்ள ஆட்களுக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக குளிச்சுட்டு இருப்பாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் அவங்கள காப்பாற்ற முடியல. புரியுதாமா? நம்ம எல்லாருமே என்ன செய்யணும், இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு இடத்துக்குள்ள போகும்போது ஏதாச்சும் ஆபத்து வருமா, அந்த ஆபத்து வரும் அப்படின்னு நினச்சி அதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.